அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி கோபாலகிருஷ்ணன் அண்ணனை வந்து பார்க்குறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பின்னலாடை தொழில்துறையினுடைய ஒரு அங்கம்னே சொல்லலாம். ஏனென்றால் உற்பத்தி துறையில் எந்திர இயக்கத்துக்கு தேவையான நிறைய மின்சாதன பொருட்களை எங்கேயுமே கிடைக்காதெல்லாம் ஏர்டெக்ஸில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேரை உருவாக்கி நீங்கள் மிகச்சிறந்த சேவை வழங்கி வருகிறீர்கள். சொல்லுங்க, உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் அதனுடைய தொடக்கத்தை பற்றியும் அதனுடைய வளர்ச்சி, நீங்கள் வழங்குகிற சேவைகள் குறித்து சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக. நான் கோபாலகிருஷ்ணன், ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ். முதல்ல வந்து இந்த வாய்ப்பளித்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் அவர்களுக்கும், இந்த எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் திருப்பூர் தொழில் அமைப்புகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேசிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒரு 12 வருட காலங்கள் ஏ கிரேட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர், அது போக பேனல் போர்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அப்புறம் ஏர் கண்டிஷனிங் டிவிஷன்ஸ் வோல்டஸ், இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவத்துக்கு அப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு ஆசை, சின்ன வயது ஆர்வம். இது வந்து எந்த வயதுல சிறு வயது முதலே வந்து நம்ம வந்து பிற்காலத்தில் படிப்பு முடித்த பிறகு தொழில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனை எப்பவுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல இருந்து எனக்கு இருந்தது. சோ அது அந்த எண்ணத்துக்கு ஈடாக ஒரு துணையாக என்னுடைய பார்ட்னர்ஸ் அமைஞ்சாங்க. ஸோ அவர்களுடைய துணையோட இந்த ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அந்த சூழ்நிலையில் 2001ஆம் ஆண்டு திருப்பூரினுடைய ஏற்றுமதி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஏற்றுமதி வர்த்தகத்தோட நம்ம இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 2001ஆம் ஆண்டு இந்த ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தை நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் வந்து என்னுடைய பார்ட்னரோட பங்களிப்போட ஆரம்பித்தோம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயர், கேபிள், சுவிட்சஸ், லைட்டிங்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்களும் வந்து மற்ற எலக்ட்ரிக்கல் ட்ரேடர்ஸ் மாதிரி நாங்களும் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் பண்ணணும். அது போக சந்தையில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எத்தனையோ பிராண்டுகள் இருக்கும்போது அதுக்கு சவாலாக நாங்களும் போட்டியில் நுழைஞ்சு ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் தலை சிறந்த முன்னணி நிறுவனங்களான ப்ராடக்ட்களை நிறைய எடுத்து நாங்கள் சந்தைப்படுத்த ஆரம்பித்தோம். அந்த காலத்தில் அறிமுகமான எர்த்திங் சிஸ்டம், அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எர்த்திங் கம்பல்சரி. ஸோ அந்த எர்த்திங்க்கு புது அத்தியாயத்தை உருவாக்குற ஒரு கான்செப்ட் எல்லாம் வந்தது. அதே மாதிரி டையிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான வாட்டர் ப்ரூஃப் என்க்ளோசர் சிஸ்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதுகளில் நாங்கள் புது ப்ராடக்டை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தணும் திருப்பூருக்கு. ஸோ அந்த அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக எங்களுடைய வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எங்களுக்காக அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்டுக்காக எங்களுக்கு நிறைய வளர்ந்து கூட வந்தாங்க. ஸோ கஸ்டமர் பேஸ் எங்களுக்கு அப்படிதான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்லாம் எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. தொழிலதிபர்களுடைய பார்வையிலையும் ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. இதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக எலக்ட்ரிக்கல் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஏன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. எல்லாரும் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பொருள் விற்பனையில் வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் மனசுக்குள்ள சந்தேகம் வந்தது. அதன் பிறகுதான் நான் யோசனை பண்ணேன், திருப்பூரோட ஏற்றுமதிக்கு உதவியா இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெஷின்கள் இருக்குது. ஸோ அதில் எத்தனையோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது அதனால உண்டாகக்கூடிய ப்ரொடக்ஷன் லாஸ், மணி லாஸ், டைம் லாஸ், ஸோ இது மாதிரி நிறைய வந்து நம்ம தொழிலதிபர்கள், திருப்பூர் சார்ந்த தொழிலதிபர்கள் நிறைய அது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் கண்கூட பார்த்தேன். அப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கிடைக்காம அதுக்காக பெருநகரங்களை வந்து சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது நான் பார்த்தேன். பெங்களூர் போனோம், கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும், அது வர்றதுக்காக 2 நாள் ஆகும். அப்போ கிடைக்காம கூட போகலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் மாற்றுவா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது. ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தை வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் கொடுக்கக்கூடிய பொருள் கடையாக நான் வந்து மாற்றணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நான் வந்து மாற்றி கட்டமைச்சு என்னுடைய ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ். அதுக்கப்புறம் தான் என்னுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்ததனுடைய நோக்கத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். திருப்பூரோட வளர்ச்சிக்கும் திருப்பூரோட தொழிலதிபர்களுக்கும் ஏற்றுமதி வர்த்தகத்துக்கும் ராமருக்கு அணில் உதவி செஞ்ச மாதிரி என்னுடைய பங்களிப்பு ஒரு சிறு துளியாக இதில்
என்னுடைய பங்களிப்பு வந்ததுனால நான் என்னுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கு உண்டான பெருமையை அடைஞ்சேன்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். நிச்சயமா நீங்கள் சொல்கிறீங்க ராமருக்கு அணில் உதவியது போல அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் என்னென்னா ஒரு எந்திர இயக்கம் திடீர்னு நின்றுச்சுன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக அதிகமானது. அதை ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடிய மின்சாதன உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கி அதை உடனடியாக அந்த எந்திர இயக்கத்தை உடனே திரும்பவும் சரி செய்து அதை இயக்குறதுன்றது மிகப்பெரிய சேவை. இன்னைக்கு உற்பத்தி துறையிலையும் சரி, ஏற்றுமதி வளர்ச்சியிலையும் சரி திருப்பூர் மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்குன்னா அது உங்களை மாதிரி உள்ள நல்ல நிறுவனங்களுடைய தரமான சேவையில் தான் வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியாவின் தலை சிறந்த பிராண்டு நிறுவனங்களுடைய இதை மட்டும்தான் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்குதா? இல்லை எப்படி நீங்கள் அந்த ஆய்வு பண்ணி அந்த நிறுவனங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அது பண்ணுறீங்க? முக்கிய பிராண்டு மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள்? கண்டிப்பாக இந்த இடத்துல நான் என்னுடைய பெருமையை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் தலை சிறந்த இந்தியாவில் உலகத்திலேயே முன்னணி நிறுவனமான எலக்ட்ரிக்கல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எடுத்துக்கிட்ட சொல்ல போனீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டு ஆர்ஆர் கேபிள். ஸோ அதாவது வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இதில் நம்பர் 1 பிராண்டு ஆர்ஆர் கேபிள். இந்த பிராண்டு நாங்கள் கடந்த எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்த காலம் தொட்டு 20 வருடங்களாக அதனுடைய தொடர்ச்சியான டீலராக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அருமை அருமை. அது போக ஆர்ஆர் கேபிள்ஸினுடைய டீலர் நீங்க தான்? ஆமா, இந்தியாவிலே. ஆமா, முன்னணி டீலர், முதன்மையான டீலர். திருப்பூர்ல 20 வருடங்களாக நான் டீலர். ஆர்ஆர் கேபிள்ஸ் பெரிய இந்திய அளவில் பெரிய ஃபேமஸ். கண்டிப்பா. அது போல பிவிசி பைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடிஸ்ங்கிறது இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்சல், அது ஒரு ஜெர்மன் பேஸ்ட் பிராண்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் என்க்ளோசர், இண்டஸ்ட்ரியல் பிளக் அண்ட் சாக்கெட்ஸ், இதுகெல்லாம் ஜெர்மன் பிராண்டு கம்பெனியான ஹென்சல் அப்படிங்கிற உலகத்திலேயே முன்னணி நிறுவனம். இதனுடைய டீலர்களாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இது வரைக்கும் இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக உலகத்திலேயே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முன்னணி நிறுவனமான சீமென்ஸோட திருப்பூருக்கு சுவிட்ச் கியர் டீலராக நாங்கள் கடந்த 10 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை நான் பெருமைப்படுறேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். இந்த மாதிரி கம்பெனிகளுடைய முகவராக திருப்பூருக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்கறது. ஆமாம் ஆமாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற கம்பெனி பூராமே இந்திய அளவில் ரொம்ப பிக்கு, வெரி ஃபேமஸ். அவங்க டீலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய தகுதியையும் உங்களுடைய இதையும் அவங்க ஆய்வு பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமா ஒரு நல்ல பிராண்ட் எல்லாமே வச்சிருக்கிறீங்க. அது போக சொல்லுங்க. அது போக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில பெரிய முன்னணி நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, சிஎன்எஸ், பிசிஹெச், ஸ்னைடர், இந்த பிராண்டு எல்லாமே டாப் மோஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த பிராண்டுகளோட சுவிட்ச் கியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், மோட்டார் ஸ்டார்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூரோட மிஷினரிஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஐட்டம் நுமாட்டிக்னு சொல்லுவாங்க, ஜெனடிக்ஸ், அது ஒரு இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டு. அந்த ஜெனடிக்ஸ் பிராண்டோட திருப்பூர் டீலராகவும் நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் டிஜிட்டல் கவுண்டர், நீங்க இந்த டையிங் மிஷினில் இந்த டெம்பரேச்சர் செட் பண்றதுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கவுண்டிங், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், டைமர், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுகளும் பார்த்தீங்கன்னா செலக்ட்ரான் அண்ட் மல்டிஸ்பேன், இந்த பிராண்டு. இது எல்லாமே டாப் மோஸ்ட் பிராண்டு. நாங்கள் லோக்கல் பிராண்ட் எதுவுமே பண்றதில்லை. குவாலிட்டியான லைஃப் லாங் இருக்கிற பிராண்டுகளான இந்த பிராண்டுகள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி முன்னணி நிறுவனங்களோட தரமான எலக்ட்ரிக்கல் பொருட்களை மட்டும்தான் நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்க வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு முதலாளி. அப்போ அவங்களுக்கு சரியான பொருளை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் எங்களுக்கும் வளர்ச்சி கிடைக்கும், எங்களுடைய வாடிக்கையாளர்களும் அவங்க மேன்மேலும் வளர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எந்த நேரத்திலையும் மெஷின்ஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதனால அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. கண்டிப்பாக ஒருவேளை பிரேக் டவுன் ஆனாலும் கூட உடனடியாக சரி செய்யறதுக்கு குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்டை நாங்கள் இமீடியட்டாக கொடுக்க நாங்கள் எந்த காலத்திலையும் தயாராக இருக்கோம். திருப்பூர் பின்னலாடை தொழில் வளர்ச்சிக்கு எந்திரங்களுடைய பங்களிப்பு எவ்வளவோ, ஒவ்வொரு துறையிலுமே பல்லாயிரம் கோடி மதிப்பில் உள்ள மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிகப்பெரிய எந்திரங்கள், சாஃப்ட் டையிங் மிஷினாக இருக்கட்டும், எம்ப்ராய்டரி மிஷினாக இருக்கட்டும், ஸ்பின்னிங் மிஷினாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மிஷினாக இருக்கட்டும், இப்படி பல்லாயிரக்கணக்கான எந்திரங்கள் இருக்குது. கிராம்பேக்டிங், ஸ்டென்ரிங், பலூன் பேடிங், இப்படி இப்போ பினிஷிங் துறையிலையும் சரி எல்லா துறைகளுக்குமே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள எந்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது.
இவை அனைத்துக்குமே வந்து ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து மின்சாதனங்கள் எலக்ட்ரானிக் மின்சாதனங்கள் பொருந்துற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாங்க. எந்த வகையான இம்போர்ட்டட் இறக்குமதி செய்த இயந்திரங்களாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனல் சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் பேனல் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், சிறு சிறு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ரெடியிலே அவைலபிள். ஒருவேளை அந்த பொருட்கள் இல்லாத பட்சத்தில் அதற்கு மாற்றாக நாங்க வந்து சோர்ஸ் பண்ணி நாங்க எங்க இருக்கிற நம்ம இந்தியன் பிராண்டுகளே இருக்கு உங்களுக்கு, அதுக்கு மாற்றாக இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இண்டிஜினியஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சரியான தேர்வு முறையை நாங்க அவங்களுக்கு விளக்கி சொல்லலாம், அந்த ஆலோசனை கொடுத்து. கண்டிப்பா இது நாங்க கொடுக்கறதுனால தான் நாங்க ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நாங்க ஒரு முன்னணியில் இல்லைன்னா ஒரு இம்போர்ட்டட் மெஷின்ஸ் அதே பொருள் தான் வேணும் அப்படின்னா அந்த பொருளுக்காக நம்ம வந்து ஒரு வாரம் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு வாரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் அங்க ஆர்டர் பண்ணி வெளிநாட்டுல இருந்து திருப்பி அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் டோட்டலா நின்று போகுது. ஆமா, உற்பத்தி பாதிக்கும். அப்ப அந்த பாதிப்பு இல்லாத வகையில நம்ம அந்த பொருளுக்கு மாற்றாக இந்த பொருள் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக அந்த ஆலோசனை கொடுத்துறீங்க. கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க எப்படி டெக்னிக்கல் இன்ஜினியர் டீம் வச்சிருக்கீங்களா? ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஏ கிரேட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராகவும் இருக்கிறோம். அது போக இங்க ட்ரேடிங் டிவிஷன்ல டெக்னிக்கல் டீம் இருக்குது. சோ எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன் வைஸா இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நெட்டிங் மிஷின் அப்படின்னா அந்த நெட்டிங் மிஷின் மட்டுமே பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், மட்டுமே பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அந்த சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எங்க கிட்ட இருக்காங்க. ஒரு டையிங் மிஷின், காம்பாக்டிங் மிஷின், அந்த மிஷின்ல மட்டுமே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பாலித்தீன் கவர் மேனுஃபேக்சரிங், அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷினரிஸ், இது மாதிரி மிஷின்ஸ்ல மட்டுமே பார்க்கக்கூடிய சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் செப்பரேட்டா இருக்காங்க. எப்படி நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், போன் ஸ்பெஷலிஸ்ட், டென்டிஸ்ட், இது மாதிரி தனித்தனியா இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு மிஷினரிஸுக்கும் தகுந்த சரியான ஆட்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அப்போ எங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து ஏதாவது மெஷின் நின்று போச்சு, அவங்க கிட்ட இருக்கிற எலக்ட்ரீஷியனோ அல்லது ஒரு சர்வீஸ் பீப்புளோ வந்து அந்த மெஷினை வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாங்க எங்க டீம்ல அந்த மெஷினருக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் நாங்க அனுப்பிடுவீங்க. கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால இந்த பிரச்சனை இதுதான் பொருள் போயிருக்கும் அப்படிங்கறத இமிடியேட்டா அவங்க அனலைஸ் பண்ணி இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இமிடியேட்டா எங்க கடையில இருந்து அந்த பொருள் அங்க போகும். அடுத்த 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெஷின் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாடிக்கையாளர்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க. சோ இது மூலமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் சேர்த்து கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய இருக்கிறாங்க. பொதுவான எலக்ட்ரிக்கல் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் எல்லாமே செஞ்சிருவாங்க. சாதாரண எலக்ட்ரீஷியன் எல்லாமே செஞ்சிருவாங்க. ஒரு கேபிள், லைட், ஃபேன் பண்ணணும். இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஈவன் தான் நம்ம கூட அதை சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு லைட் மட்டும் நம்ம கூட லைட்டை கழட்டி மாட்ட முடியும். ஆனா ஒரு மெஷினரியில, ஒரு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்துக்கு தேவையான பேனல் போர்டில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அந்த தொழில்நுட்ப ஞானம் வேணும். அந்த பீப்புள்ஸ் வந்து எங்க கிட்ட நாங்க நிறைய வச்சிருக்கிறோம். ஒரு தரமான எந்திர இயக்கத்துக்கு ஏன் வந்து தரமான பொருட்களையே பொருத்த வேண்டும்? அதனுடைய எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து இந்த மின்சாதன பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு எந்திரங்களில் உற்பத்தியை கூட்டுகிறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஏன் தரமானதை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணும்? கண்டிப்பாங்க. இதுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி தவறாக நினைத்துக்கொள்ள, யானை வாங்குறீங்க, அதுக்கு அங்கசை வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? அது இப்படி யானையை கட்டுப்படுத்தி இயக்கிறதே அங்கசம் தானே. அல்லது அதை கட்டி போடுற சங்கிலி வாங்குறதுக்கு தரம் குறைந்த சங்கிலியா வாங்கி போடுவீங்க? முடியாது, அது கட்டு கிடக்காம போயிருமே, பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்திருமே. அது போல நம்ம இயந்திரங்கள் வந்து பல கோடிகள் போட்டு முதலீடு போட்டு நம்ம ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம். அதுல மெஷினரிஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நம்ம திருப்பூர் சார்ந்த இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடியிலிருந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி வரைக்கும் கூட விலை உள்ள இம்போர்ட்டட் மெஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம டையிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாத்துலையும் அந்த மெஷினுக்கு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அதில் இருக்கும். அந்த பொருள் வாங்குறதுக்கு அல்லது அந்த மெஷினரி இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு போடுற ஒரு கேபிளோ அல்லது அதுக்கு போடுற ஒரு சுவிட்ச் கியர்ஸோ நீங்க வந்து எவ்வளவு நீங்க விலை கம்மியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. அதுக்கு உண்டான பொருள் இதுதான் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தரமான பொருளுக்கும் அடுத்த செகண்ட் ரேட்டட் பொருளுக்கும் வித்தியாசம் ஒரு 20% ஒரு 25% வேணா வித்தியாசம் இருக்கலாம். அப்ப அந்த தரம் குறைந்த நீங்க பொருள் நீங்க போடும்போது ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது அதனால உண்டாக்கூடிய லாஸ் என்ன கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்க? கிடையாது. ஆனா அந்த ஒரு 20%
விலை வித்தியாசத்தை பார்க்காம ஒரு தரமான பொருளை போகும்போது நீங்க கண்டினியூஸா உங்க ப்ரொடக்ஷன் எந்த விதத்திலையும் பாதிக்காது போய்கிட்டு இருக்கும். இதுக்காக தான் வந்து தரமான பொருளை மட்டுமே போடணும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி மின்சாரம் இன்றி மின்சார பொருட்கள் மின்சார சாதனம் இல்லாமல் எந்த இயந்திரமும் இயக்கமும் கிடையாது. அப்போ நம்ம இதயத்தை போல நம்ம உடம்புல இதயம் இருக்கிற மாதிரி இதயத்துக்கு எவ்வளவு கேர் கொடுக்குறோமோ அந்த கேரை வந்து நம்ம மெஷினரிஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்க்கும் கொடுத்தே ஆகணும். அல்லது அதனுடைய பின் விளைவுகள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது இல்லை. மின் சக்தியை வந்து எந்திர சக்தியா இயங்கு சக்தியா மாத்துறதே மின் சாதனம். கண்டிப்பா பெரிய பெரிய பாகங்கள் இருக்குது. அந்த பெரிய பெரிய பாகங்கள் வந்து இயங்கி சுழலுதுனாவே ஒரு சின்ன சர்க்கியூட் தான் கட்டுப்படுத்தி எந்திர சக்தியா மின்னாற்றல அப்படின் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் அச்சாணி சிறியது. ஆமா ஆமா ஆமா, அந்த அச்சாணி இல்லாமல் அந்த வண்டி ஓட போறது இல்லை. அதுபோல எவ்வளவு பெரிய இயந்திரமாகட்டும் எவ்வளவு பெரிய தொழிற்சாலையாகட்டும் எல்லாத்துக்கும் மின்சாரம் ஆணிவு உயிர் நாடி இதயம். ஸோ அதுக்கு வந்து தரத்தை நீங்க குறைத்தால் என்ன கிடைக்கும்? எவ்வளவு சதவீதம் நீங்கள் சேமித்திருவீங்க அந்த இதிலிருந்து நீங்க சேமிச்சிட முடியும். ரொம்ப சந்தோஷம், நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க. அதனால அந்த ஒரு குறைந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அந்த விலை வித்தியாசங்களை பார்க்காம நல்ல தகுதியான தரமான குவாலிட்டியான பிராண்டட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய இந்த நேரத்தில் தொழிலதிபர்களுக்கும் நம்ம அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் 20 ஆண்டுகால வளர்ச்சி எந்த அச்சாணியிலே இயங்குகிறது? உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சேவைகள் குறிப்பிட்டு சொல்லும்படியான உங்களுடைய வாடிக்கையாளர் வரிசை ஏதாவது அதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். வாடிக்கையாளர்னு சொல்ல போனால் ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரேடிங் டிவிஷன் மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள், ஆட்டோமேஷன் பேஸ்டு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எங்கள் கடையில் இருக்குதுங்கிறது நீங்கள் ஒரு ஒரு 10 வருட காலம் நம்ம இருக்கிறதுல நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு நிறுவனம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் ஏ கிரேட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நாங்கள் 20 வருடமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அருமை. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பங்குதாரர் பார்ட்னர் முருகானந்தம் அவருடைய மேற்பார்வையில் அது அந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. அது போக அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்ஸ்டாலேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இந்த அமைப்போட செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஏ கிரேட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம், ஒரு சின்ன கம்பெனி கட்டுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தொழிற்சாலைகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர்லாம் எரெக்ஷன் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கணும். இது வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டு தி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் நீங்கள் வந்து இந்த எங்களுடைய ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் டிராயிங் போட்டு அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனே பண்ணணும். ஸோ அதை அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணின பின்னாடி தான் உங்களுக்கு இபியிலேருந்து லைனே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து தகுதி வாய்ந்த வேலையை இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த லைசன்ஸுக்கு பேர் தான் ஏ கிரேடு கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து அரசாங்கத்தினால கொடுக்கக்கூடிய இது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ படித்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு தான் அது கொடுப்பாங்க. அது ஒரு 10 வருட காலங்கள் அனுபவத்துக்கு பின்னாடி தான் அந்த லைசன்ஸை வாங்க முடியும். ஸோ இது வந்து எங்களுடைய சார்பு அமைப்பும் அதுலேயும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய பங்குதாரரும் அந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். கண்டிப்பாக அது இந்த பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த ட்ரேடிங் டிவிஷன் ப்ளஸ் கான்ட்ராக்ட் டிவிஷன்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருப்பூரில் நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. எங்களுடைய ஆரம்பகால வாடிக்கையாளர்கள் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல போனோம்னா சென்னை சில்க்ஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க. 20 வருடங்களாக அவங்களுடைய அனைத்து ஷோரூம்களும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியோட அந்த ஷோரூம் இது பண்ணாங்க. அந்த கூட நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 90% ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அந்த அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்ளை, இன்ஸ்டலேஷன், எரெக்ஷன், இந்த டிராயிங் அப்ரூவல் இது எல்லாம் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக அவங்களுடைய இன்னொரு சார்பு நிறுவனமான எஸ்இஎம் இன்டர்நேஷனல், எஸ்இஎம் கார்மெண்ட்ஸ் பிரைவேட். ஸோ அந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கம்பெனிகளுக்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சமீபத்திய ப்ராஜெக்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதாவது 2000 kVA எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகச்சிறந்த வாடிக்கையாளர்னு பார்த்தீங்கன்னா
கஸ்ட் கிளாத்திங், எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ், பிராண்டியர் லிட்டர்ஸ், நம்ம ராயல் கிளாசிக் போலோ குரூப் நிறுவனங்கள், சிவராம் சார், கோபால் சார் அவங்களுடைய குரூப் நிறுவனங்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எண்ணிலடங்காத கஸ்டமர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கஸ்டமர்ஸ் எங்களுடைய பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்கள சார்ந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை நீங்கள் சொன்ன எல்லா நிறுவனங்களுமே மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். அவங்க தங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்தை ஏர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறாங்கன்னா பல்வேறு ஆய்வுகளுக்கு எல்லாம் முற்படுத்தப்பட்டு தான் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு வெற்றிகரமான நிறுவனம். அது போக இவங்க மட்டும்தான் என்னுடைய வாடிக்கையாளர்னு நினைச்சுக்க வேண்டாம். பெயர் தெரியாத ஒரு சின்ன பொருள் வாங்குறவங்க கூட என்னுடைய மதிப்புமிக்க வாடிக்கையாளர் தான். ஸோ அதனால இந்த நேரத்தில் அத்தனை வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் விடுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. என்னோட பெரிய மட்டும் சொல்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் என்னுடைய கடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான். அவங்கள சார்ந்துதான் எங்களுடைய தொழில் இருக்குதுங்கிறது நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய விற்பனைக்காகவோ சர்வீஸுக்காகவோ நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஏர்டெக்ஸ் நிறுவனம் நிறைய அப்ரிஷியேஷன் விருதுகள் நிறைய வாங்கியிருக்கிறீங்க. அதிக விற்பனை, சிறந்த சர்வீஸு, அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியான விருதுகள், விற்பனையில் சாதனை, இப்படி ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறையா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம நிறைய சேவை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான அப்ரிஷியேஷன், அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் கேபிள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 வருஷம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திலேயே நம்பர் 1 டீலரா, சேல்ஸ் டீலரா தொடர்ந்து 5 வருஷம் நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கிறோம் கம்பெனியினுடைய சேர்மன். அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 சேல்ஸ் டீலரா அஸ்லோக் எர்த்திங் எலக்ட்ரோடு, அந்த கம்பெனியோடைய டீலரா நாங்கள் இருக்கிறப்போ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 டீலராக நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலதிபர்களும் இருக்கிற வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுத்ததுனால அந்த சாத்தியம் நடந்தது. அது போக பார்த்தீங்கன்னா சிறந்த சேல்ஸ் டீலர், சேல்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெக்ராண்டு, எம்கே அந்த பிராண்டு கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிறந்த இங்கே சேல்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிற அவார்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது போக சீமென்ஸோட இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூலி கான்செப்ட் ப்ராடக்ட் செல்லர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு வாங்கினோம். அது ஹென்செல் ஜெர்மன்லேருந்து வந்திருக்கக்கூடிய சேர்மனே அந்த ஹென்செல் ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கு அந்த கான்செப்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் செல்லர் அப்படிங்கிற இதை எங்களுக்கு அவார்டு கொடுத்ததில் நான் பெருமையாக நினைக்கிறேன். அது போக நிறைய வாடிக்கையாளர்களை பார்த்து எங்களுக்கு பாராட்டும் போது அதுவும் ஒரு எங்களுடைய நிறைய விருதுகள். ஆமாம், அது எல்லா விருதுகளுக்கும் மேலானதுன்னு நான் நினைக்கிறது வாடிக்கையாளர் பாராட்டும் அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரோட எங்கள் பிஸ்னஸ் தொடர்ந்து நடத்த முடியாது. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், ரெஃபரல் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெஃபரலும் கொடுக்குற வாடிக்கையாளர்களுடைய இதுதான் நான் பெரிய பாராட்டாக இந்த நேரத்தில் இப்படிதான். ஏன்னா உங்களுடைய பேட்டியை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, உங்களுடைய இந்த விளக்கங்கள்லாம் அறிந்து கொள்ளும்போது நீங்கள் வளர்ந்து கடந்து வந்த பாதை வாடிக்கையாளரை நல்லா திருப்தி பண்ணி அவங்களுக்கு சிறப்பான பொருட்களை மட்டும், தரமானவற்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உற்பத்தியில் பெருகி அவங்களும் வளர்கிறாங்க. நிறைய ரெஃபரன்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக அவங்க கொடுத்துருப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏர்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? எதிர்கால திட்டம்னா இப்போ திருப்பூர் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணுற திருப்பூர் பேஸ்டு மெஷினரிஸுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உறுதி செஞ்சுருக்கிறோம் நாங்கள். இதே மாதிரி எல்லா துறை சார்ந்த தொழிற்சாலைகளுக்கும் எந்த வகையான இயந்திரங்களாக இருந்தாலும் அந்த மெஷினரிஸுக்கு தேவையான அனைத்து வகையான எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் ஏர்டெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அங்கே போனால் எந்த ஸ்பேர்ஸும் இல்லைன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணுங்கிறத என்னுடைய ஆசை. இதை நான் ஒரு குறிக்கோளை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்? ஆமாங்க. ஒரு 20 ஆண்டு காலம் தொழில்துறைக்கு, பின்னலாடை தொழில்துறைக்கு மிகச்சிறந்த சேவை வழங்கி நீங்களும் வளர்ந்து இந்த தொழில் வளர்ச்சிக்கும் உதவி நிறைய பாராட்டுக்களையும் நிறைய பங்களிப்பையும் வழங்கியிருக்கிறீங்க. நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும்
கூறி இந்த நல்ல பேட்டிக்கு நேரம் ஒதுக்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த விசிபிலிட்டி எனக்கு திருப்பூரில் எனக்கு இந்த விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.